ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஜி கலையரசன். வெல்கம் டு டிப்ளமோ ஜோன். இதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, என்ன சப்ஜெக்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஹீட் பவர் இன்ஜினியரிங். ஹீட் பவர் இன்ஜினியரிங்கில் தெர்மோடைனமிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் டெம்பரேச்சர் வரைக்கும் போட்டிருப்பேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸு. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், அதாவது அட்மாஸ்பியரில் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சருங்கிறது 15 டிகிரி செல்சியஸு. ஸ்டாண்டர்ட் ப்ரெஷருங்கிறது 101.3 to 5 kilonewton per meter squared ஆர் 760 mm of ஹெச்ஜிங்கிறது ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதுவே நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷருங்கிறது வந்து இது கான்ஸ்டன்ட். நார்மல் டெம்பரேச்சருங்கிறது அட்மாஸ்பியரில் 0, நார்மல் ப்ரெஷருங்கிறது 101.325 kilonewton per meter squared ஆர் 760 mm of ஹெச்ஜிங்கிறது நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வால்யூம்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு சிலிண்டரும் இருக்குது. சிலிண்டருக்கு இன்சைட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேஸை ஃபில் பண்றோம். அந்த மாதிரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வால்யூம் சொல்லுவாங்க. வால்யூம் இஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தி கேஸ். இப்போ நமக்கு இந்த சிலிண்டர்ல ஒரு வால்யூம் இருக்கு, இன்சைட்ல வந்து ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸை போய் அந்த கேஸை ஆக்குபை பண்ணும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வால்யூம் சொல்லுவாங்க. இதனோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் கியூப். இட் இஸ் வால்யூம் ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ். இன்சைடில் வந்து கேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, வெளியே வந்து இந்த ஸ்பேஸை வந்து கேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கேஸ் இஸ் செட் தி எக்ஸ்பேண்ட். இன்சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. சப்போஸ் நமக்கு கேஸ் வந்து உள்ளே இருந்து வெளியே போகுது அப்படின்னா கேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதனோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் கியூப். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 1000 சிசி. 1000 சிசி அப்படின்னா சென்டி கியூப். 1000 சென்டி கியூப்ங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 1 லிட்டர். 1 லிட்டர் ஈக்குவல் டு 0.01 மீட்டர் கியூப். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி தேவையோ, மீட்டர் கியூப்ல தேவையோ, லிட்டரில் தேவையோ, இல்லை சிசியில் தேவையோ, எந்த மாதிரி தேவையோ நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீட்னா என்ன. ஹீட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பவுண்டரி வந்து கிராஸ் பண்ணி போகிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹீட்டு. ஹீட் இஸ், இப்போ பாருங்க, heat is energy crossing the boundary of a system due to the temperature difference between the system and surrounding. ஹீட்டுங்கிறது என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனர்ஜி கிராசிங் தி பவுண்டரி ஆஃப் தி சிஸ்டம். இப்போ இது ஒரு சிஸ்டமை கன்சிடர் பண்ணுவோம். அவுட்டர், அதாவது இந்த லைன் என்ன அப்படின்னா பவுண்டரி, லைனுக்கு இன்சைடில் என்ன அப்படின்னா சிஸ்டம், அதாவது லைனுக்கு அவுட் சைடில் என்ன அப்படின்னா சரௌண்டிங். பவுண்டரிங்கிறது என்ன அப்படின்னா சிஸ்டத்தையும் பவுண்டரி சரௌண்டிங்கையும் என்ன அப்படின்னா பிரிக்கிற லைன் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஹீட் வந்து இந்த சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்க்கு வந்து பவுண்டரி கிராஸ் ஆகி போற எனர்ஜி எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஹீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 ஃபார்முலா இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. Q ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு T2 மைனஸ் T1. T2 மைனஸ் T1 வந்து என்னன்னு சொல்லலாம், டெல்டின்னு சொல்லலாம். டெல்டிங்கிறது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் அதாவது எம்ங்கிறது என்ன அப்படின்னா மாசு கேஜி, சிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு ஜூல் பர் கேஜி கெல்வின்னு சொல்லுவோம். டெம்பரேச்சருக்கு வந்து என்ன அப்படின்னா கெல்வின். ஹீட் பாசிட்டிவ் அப்படின்னா ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னா சிஸ்டத்தை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஹீட் பாசிட்டிவ். அதுவே சிஸ்டம் வந்து நமக்கு கூல் ஆகுது அப்படின்னா ஹீட் நெகட்டிவ். ஹீட் இஸ் ரிஜெக்டடு ஃப்ரம் தி சிஸ்டம். அதாவது கூலிங் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹீட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேங்க்ல வந்து 1 kg வாட்டர் இருக்கு. வாட்டரை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட்டு கொடுத்து ஹீட் பண்றோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன கான்செப்ட்னா, ஒரு டேங்க்ல வந்து வாட்டர் இருக்கு. வாட்டர் வந்து 1 kg மட்டும் தான் இருக்கு. 1 kgக்கு மேல இல்ல, ஓகேவா, நம்ம வச்சிருக்கோம். அப்போ நம்ம ஹீட் வந்து இது 1 kg ஹீட் பண்றோம். அந்த 1 kg வந்து நமக்கு 1 டிகிரி ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு ஹீட்டை வந்து அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குதோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஹீட் தான் என்னன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நமக்கு டெஃபினேஷன் as the quantity of heat transfer ரெக்யூர்டு டு ரைஸ் ஆர் லோவரிங். இப்போ இன்சைடில் வந்து 1 டிகிரி ரைஸ் ஆகிறதுக்கு சொல்லியிருக்கேன். லோவரிங் வந்து என்ன அப்படின்னா நமக்கு 1 டிகிரி வந்து கம்மியாகிறதுக்கு எவ்வளோ ஹீட்டை வந்து வெளியே ஏற்றுதோ, இந்த வாட்டர் வந்து 1 டிகிரி கம்மியாகிறதுக்கு எவ்வளோ ஹீட்டு வெளியேற்றுதோ அதுவும் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதான் ரைஸ் ஆர் லோவரிங். இப்போ ரைஸ் அப்படின்னா 1 டிகிரி ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணுது இந்த வாட்டர், அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் மாஸ். இன்சைட் லெவல் இருக்கும் அப்படின்னா 1 kg ஆஃப் மாஸ் தான் உள்ளார வச்சிருக்கோம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் த்ரூ தி 1 டிகிரி. இப்போ
இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வயர்ட் டு ரைஸ் ஆர் லோவரிங், அதாவது அதிகமாகிறதுக்கும் சரி 1 டிகிரி கம்மியாகிறதுக்கும் சரி, இந்த டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி அதிகமாகிறதுக்கும் சரி கம்மியாகிறதுக்கும் சரி ஆஃப் தி யூனிட் மாஸ், இன்சைடில் வந்து 1 kg ஆஃப் மாஸ் தான் இருக்குது. இந்த 1 kg ஆஃப் வாட்டர் வந்து 1 டிகிரி ரைஸ் ஆர் லோவர் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணிக்குதோ அதில் எவ்வளோ ஹீட்டை வந்து வெளியேற்றுதோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. அதாவது ரைசிங் தனி ப்ராசஸ், லோவரிங் தனி ப்ராசஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம் அதில் பார்ப்போம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் நமக்கு அடிக்கடிக்கு எல்லா சம்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட்ஸ் தான். இப்போ என்ன அப்படின்னா ஹீட் பண்ணுறோம், இன்சைடில் வந்து 1 kg ஆஃப் ஐஸ் வச்சிருக்கோம். 1 kg தான், பட் 1 kgக்கு மேலே இருக்கக்கூடாது. 1 kg தான், 1 kg ஆஃப் ஐஸு. இப்போ ஹீட் பண்ணுறோம். அந்த 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1 டிகிரி ரைஸ் ஆகிறதுக்கு, 0 டிகிரி செல்சியஸ் டு 1 டிகிரி டு ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட்டை வந்து இந்த ஐஸ் அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம், இது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம். இந்த பிஸ்டன் வந்து எந்த பக்கமே மூவ் ஆகுது, அவ்வளோதான் ஜாம், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நாட் மூவ்டு ஆர் ஃபிக்ஸ்டு. நமக்கு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வால்யூத்தில் இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இந்த கான்ஸ்டன்ட் வால்யூத்தில் நடக்குது. இதுக்கு ஹீட் ஃபார்முலா என்ன அப்படின்னா அதாவது ஹீட் ஃபார்முலா என்ன அப்படின்னா Q ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம். ஏன்னா இங்கே நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூத்தில் நம்ம செய்யறதுனால கான்ஸ்டன்ட் வால்யூம் T2 - T1 கிலோ ஜூல். சரி, கான்ஸ்டன்ட் வால்யூடைய வேல்யூ என்ன அப்படின்னா 0.718 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஆல்ரெடி இது ஃபிக்ஸ்டு வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அதுவே இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ நார்மலாக நமக்கு அதே மாதிரி ஹீட் பண்ணுறோம், உள்ளார 1 kg ஆஃப் ஐஸ் இருக்குது. அதுவே நம்ம என்ன பண்ணினா இந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகும். இதில் வந்து என்ன அப்படின்னா பிஸ்டன் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் வால்யூ இதில் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா ஹீட் பண்ண இன்சைடில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக என்ன அப்படின்னா பிஸ்டன் மூவ் ஆகிக்கும். அப்போ தான் இன்சைடில் வந்து நமக்கு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இன்சைடில் இருக்க ஐஸ் வந்து என்ன அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1 டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குதோ அந்த ஹீட் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பர்டிகுலர் 1 டிகிரி ரைஸ் ஆகிறதுக்கு அந்த பர்டிகுலர் ஹீட் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்குது. பிஸ்டன் ஏன்னா இன்சைடில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உடனே என்ன அப்படின்னா பிஸ்டன் மேலே போயிடும். அதனால் நம்மளுக்கு இன்சைடில் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிஃபைன் as the quantity of heat transfer required to rise or lowering டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் மாஸ். இன்சைடில் வந்து 1 kg. யூனிட் அப்படின்னாலே ஒன்று தான், ஒன்று அர்த்தம். யூனிட் 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் த்ரூ தி 1 டிகிரி ரைஸ் ஆகிறதுக்கோ அல்லது கம்மி ஆகிறதுக்கோ எவ்வளோ ஹீட் வந்து இந்த ஐஸ் அப்சர்வ் பண்ணிக்குதோ இது ஹீட் பண்ணால் அப்சர்வ் பண்ணோம். அதே ஹீட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னா இப்போ 1 டிகிரி 0 டிகிரி செல்சியஸ் மாறுது அப்படின்னு ஹீட் வந்து வெளியேற்றும். அது எவ்வளோ ஹீட் வெளியேற்றுதோ அந்த பர்டிகுலர் ஹீட் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா Q ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு சிபினா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்ட்டு T2 - T1. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வேல்யூ 1.005 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். அதுக்கப்புறம் ஒரு ரேஷியோ இருக்குது, காமா ஈக்குவல் டு CP/CV, காமா ஈக்குவல் டு 1.4 ஃபார் ஏர். நமக்கு ஏருக்கு மட்டும் தான் இந்த வேல்யூ யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அதிகமாக இன்ஜின் சிலிண்டரில் வந்து ஏர் யூஸ் பண்ணுவோம், ஏர் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால இது காமா ஈக்குவல் டு 1.1. சப்போஸ் இது வேறு ஏதாவது ஃபியூல்ஸ் யூஸ் பண்ண ஹீலியமோ அல்லது வேறு ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா காமா வேல்யூ வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒர்க்குங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலா வந்து மறக்கக்கூடாது. ஒர்க் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸுங்கிறத நினைப்பு இருக்கணும். வென் ஏ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் மூவ். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் மூவ் இன் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குமோ அதே டைரக்ஷனில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் ஒர்க்கு. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும். அப்படி பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிறது என்னன்னு சொல்லி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. அதனோட யூனிட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன் மீட்ரு, டிஸ்டன்ஸுக்கு வந்து ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டனு, டிஸ்டன்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா மீட்ரு. நியூட்டன் மீட்டர் வந்து ஜூல்னு சொல்லுவாங்க, அல்லது நமக்கு தேவை அப்படின்னா கிலோ ஜூல்லையும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் ஒர்க்குங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் தி பிஸ்டன். ஒரு பிஸ்டனில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது இங்கே பாருங்க மெக்கானிக்கல் ஒர்க்கு இது பிஸ்டனு, இது அவுட் சைடில் சிலிண்டரு. ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ என்னங்க அப்படின்னா பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகும்.
அந்த மாதிரி சேஞ்ச் இன் வால்யூம் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஃபோர்ஸ் ஆன் தி பிஸ்டன் கொடுக்குற ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏரியா. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ, ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் தான் நமக்கு அதனுடைய யூனிட்டு. கன்சிடர் ஸ்மால் டிஸ்டன்ஸு, நமக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும், அதான் டிஎக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். டிஎக்ஸ் சேஞ்ச் ஆகிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம். அதான் ஒர்க் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். ஒர்க் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு மெக்கானிக்கல் ஒர்க் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க்குக்கு இன்னொரு இந்த மாதிரி எழுதலாம். ஒர்க் அதாவது ப்ரெஷரோடைய யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு இன்ட்டு டிவிங்கிறது என்ன அப்படின்னா டிவியோடைய அதாவது சேஞ்ச் இன் வால்யூடைய யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் கியூப். மீட்டர் ஸ்கொயர்டு மீட்டர் கியூப் அடிச்சு அப்படின்னா ரிமைனிங் ஒரு மீட்டர் இருக்கு, அதான் நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டருங்கிறது என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர் வந்து ஜூல்னு சொல்லலாம். அதாவது ஒர்க்கோட யூனிட் என்ன அப்படின்னா ஜூலு, அது கிலோ ஜூல்னு வச்சுக்கலாம். டபிள்யூ ஈக்குவல் டு பி இன்ட்டு V2 மைனஸ் V1. இந்த இடத்துல ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இனிஷியலாக நமக்கு என்ன அப்படின்னா ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஷரு, இன்சைடு வால்யூம். எக்ஸ்எக்ஸில் வந்து வால்யூமு, இஎக்ஸஸில் வந்து ப்ரெஷரு. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நமக்கு என்ன அப்படின்னா ஹீட் வந்து ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு ஃப்ளோ ஆகும். இந்த பிஸ்டன் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 1ல இருந்து இப்போ நேராக ஸ்டேஜ் 1க்கு நேராக இருக்கும், மறுபடியும் எங்கே வருது அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு வருது. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிஸ்டன் வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகுது, ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுது. இந்த மாதிரி வால்யூம் சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் நடக்கும். அப்போ தான் நமக்கு சேஞ்ச் இன் வால்யூம் தான் V1 மைனஸ் V2. அதான் V2 மைனஸ் V1. W ஈக்குவல் டு P ஈக்குவல் டு V2 மைனஸ் V1. சேஞ்ச் இன் எங்கெங்கெல்லாம் வால்யூம் சேஞ்சஸ் ஆகுதோ அங்கே வந்து ஒர்க் நடக்கும். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வந்து ஒர்க் டன் வந்து 0வாக இருக்கும். அந்த டேபிள் எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பவருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் நடக்குது பர் செகண்ட்ஸுக்கு, ஒர்க் டன் பர் செகண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பர் செகண்ட்ஸு. நமக்கு பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பர் செகண்ட்ஸு. இதை வந்து ஒர்க்கோடைய யூனிட் என்ன அப்படின்னா வாட்டு, டைமோடைய செகண்ட்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா செகண்ட்ஸு. அப்போ ஒர்க் டன் பெர் செகண்ட்ஸு. அதாவது ஒர்க்கோட யூனிட் என்ன அப்படின்னா ஜூலு, செகண்ட்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா செகண்ட்ஸு. ஜூல்ஸ் பெர் செகண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பவர் வந்து நமக்கு பவரோட யூனிட் என்ன அப்படின்னா வாட்டு. ஜூல் அப்படின்னா 1 ஜூல் அப்படின்னா 1 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். நம்ம டெஃபினேஷன் பார்ப்போம். பவர் இஸ் எ ரேட் ஆஃப் விச் அட் விச் சேஞ்ச் பவர் இஸ் த ரேட் அட் விச் த ஒர்க் இஸ் பெர்ஃபார்ம்டு. நம்மளுக்கு ஒர்க் டன் பர் செகண்ட், ஒரு பர் செகண்டுக்கு எவ்வளோ ஒர்க் டன் நடக்குதுன்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்ஃபார்ம்டு 1 ஜூல்ஸ் பர் செகண்ட்ஸ் தான் வாட்டுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படின்னா நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம் சரௌண்டிங் அண்ட் பவுண்டரி. சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு லைன் போடுறோம், லைனுக்கு இன்சைடில் என்ன அப்படின்னா சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பவுண்டரின்னு சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு அவுட் சைடில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிஸ்டம். இந்த லைனுக்கு இன்சைடில் இருக்கிறதா சிஸ்டம். அது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் டிஃபைன் எனி ஸ்பேஸ். இந்த லைனுக்கு இன்சைடில் இருக்கிற ஸ்பேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிஸ்டம் ஆர் மேட்டர். இப்போ எல்லா பொருளுமே நமக்கு எதில் ஆகலாம் அப்படின்னா அணுவால் ஆகிருக்கும். அந்த இன்சைடில் இருக்க அணு என்ன அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்டர் ஆர் குரூப் ஆஃப் மேட்டர் விச் ஆஃப் தி ஸ்டடி, அதை பற்றி படிக்கிறது. இதில் நமக்கு ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் மேடு. இதில் ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பவுண்டரிங்கிறது என்ன அப்படின்னா பவுண்டரிங்கிறது சென்ட்ரலில் இருக்க இந்த லைன் தான். சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிற லைன் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் அண்டு சரௌண்டிங்கிறது எங்கே இருக்கு ஆர் செப்பரேட்டட் பை தி சிஸ்டம் பவுண்டரி தான் என்ன பண்ண அப்படின்னா சிஸ்டத்தையும் பவுண்டரியும் வந்து தனித்தனியாக பிரிக்கும். சரௌண்டிங்கிறது என்ன அப்படின்னா எவ்ரி திங் அவுட் சைட் ஆஃப் தி சிஸ்டம். இப்போ சிஸ்டம் இருக்குது அப்படின்னா சிஸ்டம் பவுண்டரிக்கு அவுட் சைடில் இருக்கிறது தான் எவ்ரி திங். எல்லாமே நமக்கு அட்மாஸ்பியர் பொருள் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிள் வந்து அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம், ரெண்டாவது ஓப்பன் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம் ஹீட் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ். க்ளோஸ்டு சிஸ்டம்ங்கிறது இது ஒரு சிஸ்டம், ஓகேவா? இமேஜினரியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது ஒரு சிஸ்டம். சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட்டு அண்டு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் இன்புட் கொடுக்குறோம், ஹீட் அவுட்புட் ஆகும். அதுவே ஒர்க் இன்புட் கொடுக்குறோம், ஒர்க் அவுட்புட் ஆகும். அதான் சொல்லியிருக்கேன். ஹீட் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் பட் த நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அங்கே நடக்காது. இப்போ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாட்டர் கொடுக்குறோம்,
வாட்டர் இன்புட்டாக கொடுக்குறோம், பாய்லரில் கொடுக்குறோம். அது பாய்லரில் ஹீட்டாக எங்கே போகும் அப்படின்னா டர்பைனுக்கு போகும். டர்பைனில் ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டென்சருக்கு வரும். கண்டென்சர்லேருந்து கூலாகி மறுபடியும் பம்புக்கு வரும். பம்புக்கு வந்து மறுபடியும் பாய்லருக்கு வரும். மறுபடியும் ஹீட்டாக இருக்கும். அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபருமே நடக்காது, வெளியே போகாது. அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா இன்ஜின்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது கடைசியாக நான் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓப்பன் சிஸ்டம் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ டேக் பிளேஸ் இன் அடிஷன் டு தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். மூணுமே நடக்கும். ஹீட் இன்புட்டாக கொடுப்போம், ஹீட் அவுட்புட்டாக எடுத்துக்குவோம். ஒர்க் இன்புட்டாக கொடுத்தாலும் ஒர்க் அவுட்புட்டாக எடுத்துக்குவோம். அதுவே நம்ம மாஸ் இன்புட்டாக கொடுத்தாலும் மாஸ் அவுட்புட் ஆகும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் சைக்கிள், ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு இன்ஜினுக்கு இன்சைடில் வந்து நம்ம ஒரு ஃபியூல்ஸை வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அதை வந்து பேர்ன் ஆகி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க் நடக்கும். ரிமைனிங் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஆகி அட்மாஸ்பியருக்கு போயிடும் எல்லாமே. அதாவது அதில் ஃபியூலோடைய மாசு நமக்கு என்ன ஆகும், எக்ஸாஸ்ட் ஆயிரும், ஒர்க்கும் நடக்கும், ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எல்லா ப்ராசஸுமே அதை வந்து இன்புட்டாக கொடுத்து மறுபடியும் எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மூணுமே நடக்கும். ஹீட் இன்புட்டாக கொடுத்தாலும் அவுட்புட் ஆகும், ஒர்க் இன்புட்டாக கொடுத்தாலும் ஒர்க் அவுட்புட் ஆகும், மாஸ் இன்புட்டாக கொடுத்தாலும் மாஸ் அவுட்புட் ஆகும். ஐசோலேட்டட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். இதில் வந்து எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நோ மாஸ் ஹீட் ஆர் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ், எதுவுமே நடக்காது. இதில் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. திஸ் இஸ் an இமேஜினரி. இது ஒரு இமேஜினரி தான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா என்டையர் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.